Hi students, this is Vijay Max. Example 2.21. Obtain the Cartesian form of the locus of z in modulus of z equal to modulus of z minus I. So இந்த z வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எக்ஸாக்டா இந்த கார்டீசியன் ஃபார்ம்னா இதோட ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் zன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா z equal to x plus iy. நம்மள காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். ஸோ கிவன் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். modulus of z equal to modulus of z minus I. Substitute z value. Z ன்றது பார்த்தீங்கன்னா x plus iy equal to modulus of x plus iy minus I. ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்க நம்மளுக்கு ஒன்லி எக்ஸ் பிளஸ் ஐ டேர்ம்ஸ் தான் அப்படியே இருக்கு. ஸோ அதை ஆக்சுவலாக அப்படியே எழுதிக்கலாம். ரைட் சைடில் பாருங்க ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருந்தால் அது காமனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இங்கே ரியல் பார்ட் ஒரே டேர்ம் தான், அதனால எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். இமேஜினரி பார்ட் டூ பார்ட்ஸ்க்கு இருந்தால ஸோ ஐ காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ ஐ வெளியே எடுத்துட்டோம்னா திஸ் இஸ் ஒய் மைனஸ் ஒன். ஓகே, ஸோ இன்ட்ல பாருங்க மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்னா அது எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இடத்துல எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஒய் ஸ்கொயர், ஒய்க்கு இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒன் இருக்கு. ஸோ ஒய் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஐ எழுதக்கூடாது, ஐ விட்டுட்டு தான் எழுதணும். ஓகே, இதுதான் நம்ம மாடலஸ் எக்ஸோட கண்டிஷன். தென் இந்த ரூட் எலிமினேட் பண்ணதுக்கு என்ன பண்ணோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு எலிமினேட் பண்றோம். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் எலிமினேட் பண்ணும்போது நமக்கு ரூட் எலிமினேட் ஆயிட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ரைட் சைடில் பாருங்க ரூட் எலிமினேட் ஆயிட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் என்னிடம் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பேண்ட் ஒய் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்படின்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b square அப்படின்னு a minus whole square form யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேம் டைம் சேம் சைன் இருந்தா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் 0 equal to மைனஸ் 2y பிளஸ் 1. ஓகே, எப்போ ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் வரக்கூடாது, அதில் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த மைனஸ் 2 பிளஸ் 2y அப்படின்னு வந்துடும், பிளஸ் 1 மைனஸ் வந்துடும் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இதோட லோகஸ் ஆஃப் z. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சப்டிவிஷன் 2. given பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாடலஸ் ஆஃப் 2z மைனஸ் 3 மைனஸ் i ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ z வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் z என்னது x பிளஸ் iy மைனஸ் 3 மைனஸ் i ஈக்குவல் டு 3. ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2x பிளஸ் i இன்டூ 2y மைனஸ் 3 minus I equal to 3. தென் மாடலஸ்குள்ள ரியல் பார்ட் செப்பரேட் ஆகும், இமேஜினரி பார்ட் செப்பரேட் ஆகும் அரேஞ்ச் பண்றோம். ஸோ ரியல் பார்ட் என்னது ஐ இல்லாத டேர்ம்ஸ். ஸோ ஐ இல்லாத டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 3 பிளஸ் ஐ வர டேர்ம்ஸ் பாருங்க ஐ டு ஒய் மைனஸ் ஐ. ஸோ ஐ காமனா வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. இப்போ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு எப்படி எழுதலாம்னா இன்ட்ல கொடுத்துருங்க பாருங்க மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இடத்துல 2x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், ஒய் இடத்துல 2y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இந்த ரூட் எலிமெண்ட் ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்றோம். ரூட் எலிமெண்ட் ஆயிடுச்சுன்னா 2x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2y minus 1 whole square equal to 3. Expand a minus whole square formula. a square na 2x whole square 4x square அப்படின்னு வந்துடும். Then minus 2ab minus 2 into 2x into 3 na 2 are 4 4 into 3 12 minus 12x plus b square அப்படின்னா 3 square 9 plus அதே மாதிரி செகண்ட் டேர்ம் a minus whole square 2y square na 4y square. Then minus 2 அப்படின்னா minus 2 into 2 into 1. அப்போ 2 into 2 4, 4 into 1 1 வரும். அப்படியே y term சேர்த்து எழுதிக்கிறோம் minus 4y plus b square 1 equal to உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாரி இது 3 கிடையாது, இது வந்து 9. ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது ரைட் சைடு நமக்கு என்ன இடம் 9 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? தென் இதுல பாருங்க இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சேம் டேர்ம் வித் சேம் சைன் இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ரிமைண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது 4x ஸ்கொயர் பிளஸ்
இது வந்து 4y ஸ்கொயர் தென் மைனஸ் 12x தென் மைனஸ் 4y கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பிளஸ் 1. லாஸ்ட்ல ஃபைனலா எழுதும்போது ஃபர்ஸ்ட் டிகிரி 2 வருதான்னு எழுதணும், தென் டிகிரி 1 வருது எழுதணும், லாஸ்டா கான்ஸ்டன்ட் எழுதணும். இதுதான் லோகஸ் ஆஃப் z.